என்ன ரீசன்னே தெரியாம மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கிறது, எப்ப பாரு கோவமா இருக்கிறது, படிக்கணுங்கிற பிரச்சனை, இதுல பிசிஓடி பிரச்சனை வேற. நான் வந்து அதிகம் சாப்பிட மாட்டேன், பட் ஸ்டில் எனக்கு வெயிட் கெயின் ஆகிக்கிட்டே இருந்தது. எனக்கு செஸ்ட் பெயின் அப்பப்போ வந்துட்டு இருந்தது. போய் நான் எக்ஸ்ரே இசிஜி எல்லாம் எடுத்து பார்த்தா அப்பயும் அது நார்மலா தான் இருந்தது. அப்புறம் எனக்கு ஷோல்டர் பெயின் வந்தது. அதுக்கு எத்தனை டாக்டர் பார்க்க முடியுமோ அத்தனை டாக்டர் பார்த்துட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் வரையும் எடுத்தாச்சு. அண்ட் கொடுத்த டேப்லெட்ல இதுக்கு மேல பவர்ஃபுல்லான பெயின் கில்லர் இல்ல அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கடைசியா கொடுத்தாங்க. இந்த ஷோல்டர் பெயினுக்கு என்ன ரீசன் எனக்கு அப்போ தெரியல. பெயின் கில்லர் டேப்லெட் அதிகமா எடுத்து எனக்கு அல்சர் அதிகமாகி அதை எண்டோஸ்கோபி பண்ணி பாக்கணும்னு சொல்லிட்டாங்க. பட் நான் அதை பண்ணல. அப்போ எனக்கு ஒரு ஃபீவர் வந்துச்சு. அதனால போய் நான் ஒரு ஜெனரல் டாக்டர் பார்க்க போனேன். அந்த டாக்டர் பேர் வந்து அருண் பிரணவ். அவர் அவ்வளோ ஸ்வீட். நான் ஃபீவர் வந்தப்ப எனக்கு ஷோல்டர் பெயின் இருக்குன்னு சொன்னேன். அவங்க அந்த ரிப்போர்ட்ல எடுத்து வந்து காட்ட சொன்னாங்க. சொன்னப்ப எடுத்துட்டு போய் காட்டினதும் என்ன ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தா கூட உடனே எக்ஸ்ரே எடுத்துருவியா அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் அவங்க சொன்னாங்க எல்லாத்தையும் அவங்க அவ்வளவு பொறுமையா எல்லாத்தையும் பார்த்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு விட்டமின் டி டெஸ்ட் மட்டும் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டா அந்த டைம்ல லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் முடிஞ்சு நான் போய் பார்க்கணும்னு நினைச்சப்போ அந்த டாக்டர் ஃபாரின் போயிட்டதா சொல்லிட்டாங்க. சோயா நான் விட்டமின் டி டெஸ்ட் வந்து அப்ப எடுக்கல. பட் ஸ்டில் அவங்க சொன்னதுனால நான் வந்து மாடியில போய் ஒரு ½ hour நிக்க ஆரம்பிச்சிட்டேன். டெய்லியும் வெயில போய் நிப்பேன். அதுக்கப்புறம் நான் ஷோல்டர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். சோ இப்படி வந்து என்னுடைய ஷோல்டர் பெயின் வந்து நான் குறைக்க ஆரம்பிச்சேன். பட் ஸ்டில் பிசிக்கலாவும் மென்டலாவும் அந்த லாக்டவுன் டைம்ல நான் அவ்வளவு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன். ஹாய் தங்கம்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நான் பூபி. எனக்கு ஒரே இடத்த ஸ்டக் ஆகி என் வாழ்க்கையில் அழகான விஷயங்களை பார்க்காம போக விருப்பம் இல்ல. நீங்களும் அப்படி இருக்கீங்களா? எதுக்கு வெயிட்டிங்? சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். எப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் பார்க்கலாம். இல்லையா வேலை செஞ்சுட்டே கேட்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் என்ன யோசிச்சேன்னா, நல்லா ஹெல்தியா சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும், இதுதான் ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் போல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போக தான் எனக்கு தெரிஞ்சது நம்மளுடைய மென்டல் ஹெல்த் அண்ட் எமோஷனல் ஹெல்த் வந்து நம்மளுடைய பிசிக்கல் ஹெல்த்ல ஒரு ஹியூஜ் ரோல் பிளே பண்ணது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய ஸ்ட்ரெஸ், என்னுடைய நெகட்டிவ் தாட்ஸ், என்ன நான் பாத்துக்காதது, இது எல்லாமே டயட் ஒழுங்கா இல்லைன்னா எப்படி அஃபெக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி என்னுடைய பிசிக்கல் ஹெல்த்தை நான் லிஸ்ட் பண்ண எல்லாமே அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போதான் நான் வந்து மைண்ட் செட் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நான் இந்த மாதிரி யோசிக்கிறேன், எனக்கு எதெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நான் ஜர்னல் எழுத ஆரம்பிச்சேன். அப்போதான் என்னுடைய உண்மையான ஹீலிங் ஸ்டார்ட் ஆச்சு. நானுமே நினைச்சிருக்கேன் ஒரே நாள் ஓகே இன்னைக்கு நான் ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டேன், நாளைக்கு நான் வந்து ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படின்னு நானுமே யோசிச்சிருக்கேன். பட் அது அப்படிலாம் இல்ல. ஏன்னா நம்ம ஹெல்த் இத்தனை வருஷமா அஃபெக்ட் ஆயிருக்கு. அப்படி இருக்கிறப்போ அது ஹீல் ஆக டைம் எடுக்கும். இதை நான் புரிஞ்சுக்கவே எனக்கு டைம் எடுத்ததுதான். அந்த டைம்ல நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆனேன். நான் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறேன், பட் ஸ்டில் எனக்கு ரிசல்ட்டே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நான் எங்க அண்ணன் கிட்ட மட்டும் தான் வந்து அதை ஷேர் பண்ணுவேன். அவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன் காட்டுவேன். நான் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போனா 4 ஸ்டெப் பின்னாடி வர மாதிரி இருக்கு இப்படியே சொல்லி நான் வந்து புலம்புவேன். சோ இந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு போக தெரியுது ஒரு விஷயத்த நம்ம கன்சிஸ்டன்டா இருக்கணும். நான் நல்லா சாப்பிடுறதுல இருந்து என்னோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்றதுல இருந்து எல்லாத்தையுமே நான் வந்து டெய்லி கன்சிஸ்டன்டா பண்றப்போ அதோட எஃபெக்ட் எல்லாம் போக நான் தெரிஞ்சுப்பேன். சோ எனக்கு வந்து பொறுமை தேவை அப்படின்னு நான் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். சோ அப்படி தெரிஞ்சதுல இருந்து நான் ரெகுலரா டெய்லி 3 liters ஆஃப் வாட்டர் நான் வந்து குடிக்க ஆரம்பிச்சேன். நல்லா தூங்குவேன். எனக்கு மினிமம் 7 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பா நான் தூங்குவேன். யார் என்ன சொன்னாலும் என் தூக்கத்தை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். அதே மாதிரி மென்டல் ஹெல்த் யாராவது என்ன அஃபெக்ட் பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களை விட்டு விலகி வந்து என்கிட்ட நான் பேசி என்ன நான் சால்வ் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் நான் செய்ய ஆரம்பிச்சது எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சது. நேச்சுரல் கியூர் பண்றதுக்கு எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சது. இதெல்லாம் ஒரே நாள்ல நடக்கல. இட் டுக் மீ 4 years. இந்த 4 yearsல நான் மென்டலா பிசிக்கலா ஸ்ட்ராங்கா ஆரம்பிச்சேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்பே நமக்கு அந்த சிம்டம்ஸ் அறிகுறிகள் எல்லாம் காட்டும். ஒரு விஷயம் நல்லா இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சாப்பாடு நமக்கு ஒத்துக்கலன்னா அது நம்மளுடைய எக்ஸ்டர்னலா அது காட்டும். இப்போ ஆயிலி ஃபுட் சாப்பிடணும் எப்படி நமக்கு பிம்பிள் போடுது அந்த மாதிரி நம்ம மென்டலா சில விஷயம் நமக்கு ஒத்துக்கல, சில பேர் நமக்கு அவங்க இல்லன்னு இருந்தா அது நமக்கு அந்த சிம்டம்ஸ் காட்டும். இது வந்து என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா நான் சொல்றேன். சோ நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. யாராவது ரொம்ப நெகட்டிவா இருக்கிறாங்க, அவங்களுடைய பார்வை நம்ம மேல வேற மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா எனக்கு ஹார்ட் பீட் அதிகமா துடிக்கும். மத்தவங்களுடைய எனர்ஜி நம்மள அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. சோ அந்த மாதிரி இருந்தாலே நான் வந்து அவங்களுக்கு விட்டு முடிஞ்ச அளவுக்கு வெளியே நகர்ந்து வந்துடுவேன். எஸ், வைப்ரேஷன்ஸ் அண்ட் எனர்ஜி பிளேஸ் எ ரோல். நம்ம எல்லாருக்குமே எனர்ஜி இருக்குது, நம்ம எல்லாருக்குள்ளயும் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. இதை பத்தி நான் போக அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒத்துக்கலாம் நம்மளோட எக்ஸ்டர்னல் பாடியில எப்படி அதோட ரிஃப்ளெக்ஷன் காட்டுதோ அதே மாதிரி மற்ற வைப்ரேஷன்ஸ் நமக்கு ஒத்துக்கலன்னா நம்ம உள்ளுணர்வு வந்து அதை சொல்லும் இது சரியில்லை அப்படின்னு சொல்லி. இதை நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். சரியா, நம்ம பாடி சொல்றதை நம்ம லிசன் பண்ணணும். அப்போதான் நான் போக தெரிஞ்சுக்கிட்டேன் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் சரியில்லைன்னா நம்ம உடம்பே நமக்கு வந்து அதோட சிம்டம்ஸ் எல்லாம் காட்டும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ இப்பெல்லாம் எனக்கு தூக்கம் வேணுமா, நல்லா தூக்கம் வேணுமா, தூங்கிடுவேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு இந்த டைம்ல தூங்கி தான் ஆகணும்னா நான் தூங்கிடுவேன். யார் பேச்சும் அந்த இடத்துல கேட்க மாட்டேன். அதே மாதிரி என்னுடைய உடம்புக்கு எந்த சாப்பாடு ஒத்துக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிருக்கிறேன் தான். சோ அப்படி பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே இந்த சாப்பாடு எனக்கு ஒத்துக்கும், இந்த சாப்பாடு எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தான். அதே மாதிரி என்னோட ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு எனக்கு இப்போ நல்லாவே தெரியும். எனக்கான பவுண்டரி நான் செட் பண்ணிக்கிட்டேன். என்னோட எமோஷன்ஸை மத்தவங்க வந்து அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நான் என்னோட பவுண்டரி செட் பண்ணிருக்கேன். சாப்பாடை பத்தி பேசுறப்போ எந்த மாதிரியான சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இன்ஸ்டாலே பர்சனலா வந்து ஒரு 2-3 பேர் கேட்டிருக்காங்க. நான் வந்து என்ன எல்லாம் சாப்பிடலாம் தான் நான் சொல்லியிருக்கேன். ஜங்க் தவிர நேச்சுரல் கிடைக்கிற எல்லா ஃபுட்டும் சாப்பிடலாம் தான் சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த ட்ரெண்டிங்கா இருக்கிற அந்த
நிறைய டயட் நேம்லாம் சொல்லுவாங்க, கீட்டோ டயட் அது இதுன்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் அப்படிலாம் நான் எதுவும் ஃபாலோ பண்ணல. கீட்டோ டயட்டுக்கான லிஸ்ட்டை பார்த்தப்பயே இதை நம்ம வாங்கி அதை செய்யறதுக்கே நமக்கு பாதி டைம் போயிடுமே அப்படின்னு நான் தெரிஞ்சதும் வேண்டாம் நம்ம சாப்பிடுறத நம்ம கரெக்டா சாப்பிடுவோம், கான்சியஸா சாப்பிடுவோம் அப்படின்னு நான் அவங்க கிட்டயும் சொன்னது. நீங்க என்ன வேணா சாப்பிடலாம், பட் ஆயிலி ஐட்டம்ஸ் சுகர் கம்மி பண்ணிக்கோங்க, வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க மட்டும் தான் நான் சொன்னேன். மற்றபடி நான் ஒரு நேம் வச்சு இந்த டயட் ஃபாலோ பண்ணுங்க அப்படி நான் சொல்லல, ஏன்னா நானும் அப்படி எதுவும் ஃபாலோ பண்ணல. ஸோ நம்ம பாடிக்கு தெரியும் இது எனக்கு கூட இதுக்கு செட் ஆகும் அப்படின்னு. நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்கறத வச்சு நம்ம எதையும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் லிசன் டு யுவர் பாடி. இதை நான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி உங்களை நீங்கள் ஹீல் பண்ணணும், ஹெல்த்தியாக மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களை நீங்கள் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணணும். நானுமே என்ன நான் திட்டிருக்கிறேன், என் ஃபேஸை கண்ணாடியில் பார்த்து நான் பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி நானே என்ன சொல்லியிருக்கிறேன். நான் வந்து வெயிட் கெயின் ஆன டைமில் என் பாடியை பார்த்து எனக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லி நானும் இருந்திருக்கிறேன். பட் என் உடம்புலையும் என்னுடைய மன அளவுலையும் எனக்கு ஹீலிங் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, எனக்கு நான் எப்போ முன்னுரிமை கொடுத்து என்ன நான் லவ் பண்ண ஆரம்பிச்சனோ அப்போதான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் எப்படி லவ் பண்ண கத்துக்கிட்டேங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். நீங்க அதை பார்க்கணும்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அந்த வீடியோ பாருங்க. செல்ஃப் லவ்ங்கிறது கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது அப்படிலாம் இல்ல. உங்களை நீங்க நல்ல விதமா ட்ரை பண்ணணும். உங்களுக்கு ஒருத்தவங்களை ரொம்ப பிடிக்கும்ல, அவங்களை நீங்க எந்த அளவுக்கு பாப்பீங்க, ரொம்ப கைண்டா அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அதை மன்னிச்சு ஏத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் இப்படிலாம் இருந்துப்பீங்க. அதை நீங்க உங்களை நீங்களாவே அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுதான் செல்ஃப் லவ். அந்த செல்ஃப் லவ் தான் நம்மளுடைய ஹீலிங் ப்ராசஸ்க்கான ஒரு மெயின் கீன்னு வந்து நான் கத்துக்கிட்டேன். நாம நம்ம மைண்ட்ல நம்மளை பத்தி என்ன நினைக்கிறோமோ அதுதான் பெரிய ப்ராஜெக்ட் ஆகும். நாம எந்த மாதிரி யோசிக்கிறோமோ அதுதான் நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது தெரிஞ்சதும் நான் என்னோட ஃபோக்கஸ் எல்லாம் மாத்த ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு மட்டும் ஏன் இது இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன்னா, ஓகே எனக்கு இது நடந்துச்சு, இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன், இதுல இருந்து நான் எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த ஒரு விஷயம் எனக்கு என்ன கத்து கொடுத்துருக்கு, இதெல்லாம் நான் தனியா உட்காந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி என்கிட்ட நான் பேசி இதுக்கான ஆன்சர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே இதனாலதான் இது நடந்திருக்கு போல, இது வந்து எனக்கு இந்த ஒரு விஷயத்த கத்து கொடுத்துருக்கு, இன்னும் மோசமா ஆகாம எனக்கு இப்பயும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவேன். ஸோ என் ஃபோக்கஸை மாற்ற ஆரம்பிச்சேன். ஏன் இது நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம அது எதனால் நடந்துச்சுங்கிற ஆன்சர் தெரிய வரப்போ நம்மளோட கேரக்டரே மொத்தமா மாற ஆரம்பிக்கும் நான் கத்துக்கிட்டேன். அப்படி நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன மொத்தமா மாத்திருக்கு. எவ்வளவு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் நடந்தாலும் அது எதனால நடந்துச்சு அப்படின்னு அதை பாசிட்டிவ் வேல ஃபோக்கஸ் பண்றதும், அதுல கத்துக்கிட்ட லெசன்களுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கிறதும், என்ன நான் முழுசா நம்புறதும் தான் இப்போ என்னுடைய ஸ்ட்ரென்த்தா இருக்குது. எஸ் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டப்பையும் என்னோட ஹீலிங் ப்ராசஸ்ல இந்த லெசன்ஸ் எல்லாம் எனக்கு நான் கத்துக்கிட்டேன். ஹோப் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஹீலிங் ஒரே நாள்ல நடந்துடாது. எனக்கு ஒரே நாள் நடந்துடும் நினைச்சிருந்தேன்னா இப்போ நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன். என்னோட எமோஷன்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணி அதை நான் அழ வச்சப்பையும் நான் அழுதுருக்கிறேன். உடஞ்சு போறப்ப சுக்குநூறா உடஞ்சு போயிருக்கிறேன். ஸோ எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இங்க வந்து நான் உட்காந்துருக்கேன். அண்ட் இந்த ஹீலிங் ப்ராசஸ்க்கு எனக்கு ஹெல்ப் பண்ண என்னை சுத்தி யாரும் இல்லை. பட் தங்கம்ஸ் உங்களுக்கு நான் இருக்கிறேன். என்கிட்ட நீங்க பர்சனலா கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ளூமித் பூவின்னு இன்ஸ்டாகிராம்ல நீங்க சர்ச் பண்ணாலே என்னோட ஐடி வரும். கண்டிப்பா நீங்க மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இதுவரை இந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இந்த பொண்ணே அவரோட ஹெல்த் இஷ்யூ ஓவர் கம் பண்ணி வந்திருக்கா, நம்மளால முடியாதா அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லோவா ஃபீல் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு டாபிக்ல உங்களோட மீட் பண்ற வரை ஷைன் லைக் ஸ்டார். பை.